அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2024 வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்கணம் பிரதமை திதியில் பிறக்குது. 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சூரியன் விருச்சிக ராசியில 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் கடகத்துல நீச்ச நிலையில இருக்கிறாரு. 3ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு செவ்வாய். புதன் விருச்சிக ராசியிலையும் சுக்கிரன் தனுசு ராசியிலையும் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. மகர ராசிக்கு அதன் பிறகு போறாரு. அதன் பிறகு ஆண்டின் தொடக்கத்துல கும்பராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்துல வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. சனி கும்பத்திலையும், ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புலதான் இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதத்தில் கிடைக்க போகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, உங்க ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்துல சனி, சுகஸ்தானத்துல ராகு, ரணருண ரோகஸ்தானத்துல குரு, அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய், தொல்ஸ்தானத்துல கேது, அயனசைன போகஸ்தானத்துல சூரியன், புதன், சந்திரன் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு இந்த டிசம்பர் மாதத்துல இப்படித்தான் இருக்கு. மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு வக்கரம் பெற்று 6ஆம் இடத்துல செஞ்சரிக்கிறார். அப்போ தொழில் ஸ்தானத்துலேயும் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு எதிர்பார்த்திருந்த மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு எதிரிகள் இனிமேல் குறைவாங்க. தொழிலாளியும் சரி, குடும்பத்திலையும் சரி, அதிகமான எதிரிகளை சம்பாதிச்சவங்க தனுசு ராசிக்காரர்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது இனிமேல் கொஞ்சம் விலகி இருக்கும். சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டதால கொடுக்கல் வாங்கல்ல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சீராக இருக்கும். அதே மாதிரி இந்த வட்டி கூட்டு பணம் சம்பாதிக்கிறவங்கெல்லாம் இனிமேல் கொடுத்த பணம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் கைக்கு கிடைக்கும். உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவங்க எல்லாமே விலகி செல்லுவாங்க. இதுவரைக்கும் தடைன்னு இருந்துட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மாதம் எல்லா விதத்திலையுமே ஓரளவு நன்மை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எதையும் துணிச்சலோடு செய்து முடிப்பீங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறதே கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம். தனுசு ராசி காதலர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வெளிப்படும். இதுவரைக்கும் நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உற்ற துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம். உங்களுக்கு அன்புக்குரியவர்கள் நெருக்கமான தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படும். எனவே உங்களுடைய உண்மையான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அவங்க மேலே உங்களுக்கு எவ்வளவு அன்பு, பிரியம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒருதலை காதல் இருதலை காதலாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தொழில் ரீதியாக சவால்கள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய சாத்தியமான வளர்ச்சிக்கு சவால்கள் இருந்தால் தான் உங்களால் ஜெயிக்கவே முடியும். உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களை தீர்க்கறதுக்கெல்லாம் புதுமையான வழிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்களுடைய இலக்குகளையும் திட்டங்களை தேர்ந்தெடுப்பதிலையும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. திட்டமிட்டு செயல்படுவீங்க. இந்த வேலையை எக்காரணம் கொண்டு விடவே கூடாது, அதை முடிச்சுட்டு தான் மறுவேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும். தொழில் முறையில் உறவுகளில் கொண்டு சேர்க்கறதை தவிர்த்துக்கணும். தொழில் ரீதியாக தங்களுடைய இறக்க கணத்தை மற்றவங்க அறிஞ்சுக்கிட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதனால் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்ப வேண்டாம். தனுசு ராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது, பொறுப்பு சொல்லுவது, கடன் வாங்கி கொடுக்கறது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா தேவையற்ற சிக்கல்களில் நீங்களே மாட்டிக்கொள்ளுவீங்க. வியாபாரிகள்லாம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதால் வெளிநபர்களோட தொடர்பும் அவர்களால் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்திலெல்லாம் குடும்ப தலைவிகள்லாம் பிள்ளைகளை பற்றி அதிகமான நினைப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அவர்களுக்காக உங்களுடைய முழு பிரார்த்தனையும் செய்து தொலைதூர பிரயாணங்கள்லாம் சென்று வருவீங்க. அவர்களுக்காக நேர்த்தி கடன்ஸ்லாம் இந்த மாதத்தில் செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கலைஞர்கள்லாம் மற்ற நடிகைகளுடன் கிசுகிசுகளை தடுக்க வேணும் அப்படின்னா எதிர்பாலினத்தவரிடம் அதிகம் நெருக்கம் காட்டாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த டிசம்பர் மாதத்தில் மாணவர்கள்லாம் இந்த மாதம் கூடுதலான கவனம் அப்படிங்கிறது கல்வியில் செலுத்தணும். நீங்கள் அதிக மதிப்பெண்களை எடுக்கணும் அப்படின்னா வீட்டில் உங்களுடைய பாடங்களை முறையாக படிக்கிறது தான் நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம்
விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரிசும் பாராட்டுதலும் கிடைக்கும். மாணவர்கள்லாம் அரசியல் துறையிலெல்லாம் பயணங்களால் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஆதாயமும் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதிலிருந்து விடுபடுவீங்க. சித்தர்களோட அறிவுரை, சித்தர்களோட ஆன்மீக சொற்பொழிவு இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களை ஈர்க்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் தங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதற்கு தேவையான பண உதவியும் இந்த மாதத்தில் கிடைக்கும். போட்டிகள் பற்றிய கவலைகள் அப்படிங்கிறது அப்பப்போது உங்களுக்கு தோன்றிக்கிட்டே இருக்கும். அதில் எல்லாத்தையும் சமாளித்து தான் நீங்கள் வெற்றி பெறணும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய திறமையால் அலுவலக பணி எல்லாத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க. புதிய நண்பர்களோட அறிமுகம் இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்கும். மனைவி, குழந்தைகளோடு சந்தோஷமான நாட்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நண்பர்கள் மூலம் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வாகனத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது ஏற்படும். புதிய வாகனம் அப்படிங்கிறத வாங்குவீங்க. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு தகப்பனாரோட வீண் விவாதங்களை எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. வெளி தொடர்புகளில், வெளிநாட்டு தொடர்புகளெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் சேர்ந்து வரும். ஆனால் நீங்கள் எதையுமே திட்டமிட்டு செயல்படுறது தான் நல்லது. செலவுகளை குறைக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலையும் குடும்பத்திலையும் உங்களுடைய கௌரவம், மதிப்பு இதெல்லாமே உயரப்போகுது. செவ்வாய் இந்த மாதத்தில் நீச்சமாக தான் இருக்கிறாரு. விரையாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக செவ்வாய் இருக்கிறதால பூர்வீக சொத்துக்களை விற்கும் சூழல் கூட வரும். பிள்ளைகளோட தொழில் வாய்ப்புகளுக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. வியாபாரத்தை வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு செவ்வாய் வக்கரமும் பெற்று இந்த மாதத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாக செவ்வாய் இருக்கிறாரு. அவர் வக்கரம் பெறுவது நல்லது தான். அப்படின்னாலும் புத்திரஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் ஏதாவது பிரச்சனை, பிள்ளைகள் வழியில் மனக்கஷ்டம் இதெல்லாமே வரும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றவர்களை நம்பி எந்த காரியம் செய்தாலும் அது தாமதப்படும். அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்களே போய் முன்னாடி நின்று செய்துக்கிறது தான் நல்லது. இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து வழிகளிலும் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். சித்தர்களை வணங்கி வர மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட காரியங்களில் சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களை தேடி வர்றவங்களுக்கு செய்யுங்க. இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எதையும் சமாளிக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.